Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆள் வந்து ஸ்ரீலங்காக்கு உங்களுக்கு வந்து காசு அனுப்ப போறார். சோ உங்களோட bank detail வந்து கேக்குறான்னு சொன்னா அந்த bank detail வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்க வேணும். உங்களோட பேங்க்குக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து காசு போட போறார். சோ என்னென்ன வந்து நீங்க வந்து அவருக்கு சென்ட் பண்ணணும். என்னென்ன டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். அது சம்பந்தமான சில விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு காசு அனுப்புறவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேணும். பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து அதில் உள்ளடக்கி இருக்க வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபுல் நேம் முழு பேர், அதாவது கமர்ஷியல் பேங்க்னு சொல்லி உதாரணத்துக்கு வந்து கமர்ஷியல் பேங்கை வந்து எடுத்துக்கொண்டா நீங்கள் வந்து கமர்ஷியல் பேங்க் தான் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் எப்படி உங்களோட பேர் வந்து இருக்கோ அதே மாதிரி வந்து கொடுக்க வேணும். இனிஷியல், ஸ்பெல்லிங், மற்ற வந்து ஸ்பேஸ் எல்லாமே வந்து அதோடு இருக்கிற மாதிரி மச்சா வந்து கொடுக்கணும். அதாவது சேமாக வந்து கொடுக்கணும். அதில் இருக்கிற அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அவருக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேணும். உதாரணத்துக்கு வந்து டி கோகுலன்னு சொல்லி கொடுக்காம கோகுலன்னு மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் அதில் வந்து கன்ஃபியூஸ் வரும். ஸோ அந்த டி இனிஷியல் வந்து சரியாக கொடுத்து இந்த பேரையும் வந்து அவங்களுக்கு கொடுத்து தான் நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேணும். ரெண்டாவது விஷயம் வந்து யோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் சரியாக கொடுக்கணும். உதாரணத்துக்கு கொமர்ஷியல் பேங்க் வந்து கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொமர்ஷியலில் 10 டிஜிட்டில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ ஒரு டிஜிட் கூட நீங்கள் வந்து பிழைக்காமல் அதே மாதிரி வந்து கொடுக்கணும். நம்பர்ஸ் வந்து பிழைச்சா அந்த காசு வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து போகும். இல்லைன்னு சொன்னால் அது திரும்ப யார் அனுப்பினாலும் அவருக்கே வந்து போயிடும். மூன்றாவது விஷயம் பேங்க் நேம். எந்த பேங்க் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த பேங்கோட நேமை வந்து சரியாக கொடுக்க வேணும். கொமர்ஷியல் பேங்க்னு சொல்லியிருந்தால் வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்புகிறாள் வந்து புதுவாளாக இருந்தால் அவருக்கு வந்து சரியாக தெரியாது பேங்க் நேம். ஸோ கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சிலோன் பிஎல்சி அந்த மாதிரி வந்து கொடுப்பீங்க. சில நேரம் வந்து நீங்கள் ஷார்ட் நேமில் வந்து கொடுத்தா வந்து கன்ஃபியூஸ் வரும். அதால் வந்து முழு பேரை வந்து எழுத சொல்லுங்கள். நாலாவது விஷயம் பிரான்ச் நேம் அல்லது பிரான்ச் கோட். உங்களோட அக்கௌண்ட் வந்து எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணினீங்களோ அந்த பிரான்ச்சோட நேம் வந்து கொடுப்பீங்க. இங்கே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொல்லி கொடுப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து கொமர்ஷியல் பேங்க் ஜெஃப்னா பிரான்ச் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். சில ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ச் கோட்டும் வந்து கேட்கும். ஸோ அதனால் பிரான்ச்சும் வந்து முக்கியம். ஓகே, அடுத்து வந்து ஸ்விஃப்ட் கோட், அதாவது SWIFT. இந்த கோட் வந்து நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேணும். ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு ஸ்விஃப்ட் கோட் வந்து இருக்குது. அதாவது SWIFT கோடுன்னு சொல்லி கூகுள் அடிச்சிங்கன்னு சொன்னால், அதாவது கொமர்ஷியல் பேங்குக்கான SWIFT கோடுன்னு சொல்லி கூகுள் அடித்தா கூகுளில் வந்து காட்டும் இதுதான் கோடுன்னு சொல்லி. அந்த கோடை வந்து நீங்கள் சரியாக கொடுக்க வேணும். ஸோ இதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க வந்து சிம்பிளாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த பேங்க் தானன்னு சொல்லி. மற்றது வந்து பேங்க் அட்ரஸ். சில ஃபாரின் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பேங்க்னு சொல்லி பேங்க் அட்ரஸும் வந்து கேட்பாங்க. பிரான்ச் அட்ரஸ் கொடுத்தா வந்து அது இன்னும் சேஃப். உதாரணத்துக்கு வந்து கொமர்ஷியல் பேங்க் ஆஃப் சிலோன் பிஎல்சி ஜெஃப்னா பிரான்ச் ஜெஃப்னா ஸ்ரீலங்கா இப்படி வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். சில நேரங்களில் வந்து NIC வந்து கேட்பாங்க. இது வந்து அவசியம் இல்லை. சில நேரங்களில் அதிக அமௌண்ட் வந்து போட வேண்டி வந்தால் NIC வந்து கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற காசு வந்து உங்களோட ஸ்ரீலங்கா பேங்குக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறாள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு மணி அனுப்ப வேணுமே இருந்தால் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து அவருக்கு வந்து கொடுக்க வேணும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். ஸோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.